கடந்த மாதம் டிசம்பர் 21ஆம் தேதி திமுகவின் முக்கிய எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருக்கிற பொன்முடி 2026 இருந்து 11க்கு உள்ள அவர் அமைச்சராக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் செய்திருக்காரு அப்படின்னு அவரை குற்றவாளி அப்படின்னு நம்ம சென்னை ஹைகோர்ட் அறிவிச்சு பொன்முடி அதே போல அவருடைய மனைவியார் 2 பேருக்குமே தண்டனைகளை நம்ம சென்னை ஹைகோர்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதுல முக்கியமா ஒரு மாதத்துக்கு உள்ள சரண் அடையணும் அப்படிங்கிற உத்தரவையும் சென்னை ஹைகோர்ட் அவங்க பிறப்பிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க தற்போது பொன்முடி எந்த நேரத்தில் வேணாலும் முக்கியமா அவர் வீட்டில் இருக்கிறப்ப இன்னைக்கு அவர் கைது செய்யப்படுறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கிறதா தற்போது நம்ம சென்னை ஹைகோர்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான தகவல் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அதாவது ஒரு மாசத்துக்கு உள்ள பொன்முடி அவர்கள் சரண் அடையணும், அதுக்கு உள்ள அவர் சரண் அடையனா அவரை அதிரடியா வீடு புகுந்து தமிழக காவல்துறை கைது செய்யலாம் அப்படிங்கிற உத்தரவு அந்த தீர்ப்பில் நம்ம சென்னை ஹைகோர்ட் பொன்முடிக்கு எதிராக பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு அப்பீல் ஒன்று பொன்முடி அவர்கள் போட்டிருந்தாரு. அதுல தனக்கு ரொம்பவே வயதாகிட்டதாகவும் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை மருத்துவ உபகரணங்கள் இல்லாம தன்னால நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, அதனால தனக்கு சரண் அடைய கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மாச கால அவகாசத்தை இன்னும் நீட்டிக்கும்படி உயர்நீதிமன்றத்துக்கு பொன்முடி அவர்கள் ஒரு வேண்டுகோள் மேல்முறையீடு அவர் செய்திருந்தாரு. அதை விசாரிச்ச நீதிபதிகள் அதை ஏத்துக்கிட்டு பொன்முடி அவருடைய மருத்துவ சர்டிபிகேட் எல்லாத்தையும் பார்த்து அவர் கேட்டது போலவே இன்னும் கூடுதலா அவருக்கு சரண் அடையறதுக்கான நாட்களை பொன்முடிக்கு அவருக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப 2-3 தினத்துக்கு முன்னாடி சேலத்தில் நடந்த மிகப்பெரிய மாநாட்டில் பொன்முடி அவர் கலந்துகிட்டது தான் தற்போது அவருக்கு எதிரான ஒரு விஷயமா திரும்பி இருக்கு. அதாவது பொன்முடி உடம்பு முடியல, தான் மருத்துவமனையில் இருக்கணும், தனக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னு மேல்முறையீடு செய்து தன்னுடைய சரண் அடையும் தேதியை தள்ளி போட்டிருந்தாரு. ஆனா அப்படி உடம்பு முடியல அப்படின்னு சொல்லியிருக்க நபர் தற்போது சேலத்தில் நடந்த திமுக மாநாட்டில் முதல் ஆளா கலந்துகிட்டு அங்க திமுகவுக்கு சாதகமான நிறைய விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு பொன்முடி அவர்கள் செஞ்சிருக்காரு. சோ இது உடம்பு முடியாத ஒரு ஆள் செய்யற வேலையா அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு பொன்முடி அங்க நடந்துகிட்டு இருக்காரு. அதனால தற்போது பொன்முடியின் எதிர்வாதிகள் பொன்முடி மீண்டும் சட்டத்தை அவர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேல்முறையீடு சரண் அடையறதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலத்தை ரத்து செய்து இப்ப மீண்டும் எந்த நேரத்தில் வேணாலும் பொன்முடி அவர்கள் கைது செய்யறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தற்போது உருவாகி இருக்கு.